ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரைச்சி ஊற்றின மீன் குழம்பு ரெசிபி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது தான் நான் செஞ்சேன். அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் இல்லைனா 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், புளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து கடுகுலாம் சேர்க்க வேணாம். இதுக்கு வந்து ஜீரகம், வெந்தயம் இது மட்டும் சேர்த்தா போதும். ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதை வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும் அப்படின்னா 1 கிளாஸ்லேருந்து 2 கிளாஸ் ஊற்றிக்கோங்க போதும். உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக 4லேருந்து 5 கிளாஸ் வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. புளி அப்புறம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு லைட்டாக வந்துட்டு சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மீனை சேர்த்துக்கோங்க. மீனை சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வந்து திரும்பவும் வந்து மேலே வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து இதோட ஃப்ளேவர் வந்து இன்னுமே மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வந்து தாளிக்கும் போது மிளகும் சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு பூண்டு, தேங்காய் இது 2 வந்து தேவையில்லை. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.